நறுமலர் தீபம் வலையொலி ஆசிரிய நண்பர்களே, நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே பயணிக்கக்கூடிய ஆசிரிய சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கு காலையிலிருந்து அரசியலில் பெரும் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். சிலர் இந்த கட்சி வரும் என்று எதிர்பார்த்திருப்பீர்கள், இன்னொருவர் அதே கட்சி வரும் என்று எதிர்பார்த்திருப்பீர்கள். ஆனால் முற்றிலும் மாற்றாக ஒரு புதிய கட்சி ஆட்சி அமைப்பது எல்லோருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. எல்லோருமே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த சமயத்தில் நம்மளுடைய ஆசிரியர்கள் ஏறத்தாழ 4 மணிலேருந்தே நிறைய பேர் கால் பண்ணி, சார் டிஆர்பி எப்போ கால்பர் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நான் இந்த ஆடியோவை போட வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. நிறைய பேர் ஒரே கேள்வி கேட்குறாங்க. அதே மாதிரி கல்லூரி பேராசிரியர்கள், சார் போஸ்டிங் போட்டுருவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. தேர்வு அறிவிக்கப்பட்டு முறையாக அரசால் கால்பர் செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டு ஏற்கனவே 5 பாடத்திட்டங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் கொடுத்தாச்சு இல்லைங்களா? மீதி வேல்யூவேஷன் போயிட்டுருக்கு. அதற்கான அடுத்தடுத்து கமிட்டிகளை அமைக்கப் போகிறார்கள். ஸோ இதில் எந்த மாற்றமும் இல்லை. கல்லூரி பேராசிரியர்கள் பயப்பட தேவையில்லை. 100% இந்த போஸ்ட் வந்துடும். நீங்கள் கொஞ்சம் காலதாமதமாகலாமே தவிர மற்றபடி நடந்துடும். இதில் மாற்றம் இல்லை. ஒன்று காலேஜ் டிஆர்பி, அடுத்து யூஜிடிஆர்பி எப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்மளுடைய ஆண்டு அட்டவணையின்படி நமக்கு மார்ச் மாதத்தில் யூஜிடிஆர்பின்னு கொடுத்துருந்தாங்க. மார்ச்சில் தேர்தல் வந்துருச்சு அப்படின்றதுனால அது மேக்சிமம் ஜூன் மாதத்தில் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஏன் அப்படி சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னாக்க, எப்படியும் மே 10லேருந்து 20ஆம் தேதிக்குள்ளே இவங்க என்ன ஆகும் அப்படின்னா, யார் யார் எந்தெந்த துறைக்கு யார் மினிஸ்டர் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் தெரிய வரும். இப்போ எந்தெந்த மினிஸ்டர் என்னன்னு தெரிய அந்தந்த மினிஸ்டர் தேர்வு செய்யப்பட்ட பிறகு அந்தந்த துறை, இப்போ டிஆர்பியினுடைய அலுவலர்களோடு அங்கே இருக்கக்கூடிய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டோட ஒரு மீட்டிங் போடுவாங்க. டிஎன்பிஎஸ்சி தொடர்பான மீட்டிங் போடுவாங்க. இந்த மாதிரி ஒரு துறைக்கும் அவர்கள் ஒரு மீட்டிங் போடுவாங்க. அந்த மீட்டிங் போட்டு அதுக்கப்புறம் ஏற்கனவே என்ன அட்டவணையில் இருக்கோ அதை அப்படியே கன்டினியூ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது அதற்கு உங்களுக்கு மே 15லேருந்து அந்த மாதம் முழுக்க போயிடும். சரிங்களா? அப்போ மே மாதம் போயிடும். ஜூன் மாதம் நிச்சயமாக கால்பர் வரத்துக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு ஏற்கனவே நான் போட்டிருந்தேன். இப்போவும் அதே தான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ பெரும்பான்மையான ஆட்சி ஒரு கட்சிக்கு கிடைக்காத காரணத்தினால இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, வேறு வேறு கட்சிகளில் இருக்கக்கூடிய சில பேரை கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா இன்னொரு கட்சிக்கிட்ட கூட்டாட்சிக்கு கூப்பிடுவாங்க. இதில் ஏதோ ஒன்று நடக்கும். அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆக மொத்தம் ஒரு கட்சியினுடைய ஆட்சி அப்படின்றது நமக்கு தெரியுது, வெளிப்படையாக தெரியுது. அப்போ அப்படி தெரியும் போது அவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த அட்டவணையை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க எதுவும் புதுசாலாம் மாற்றது கிடையாது. இது வரைக்கும் டிஆர்பியினுடைய வரலாறுல கடந்த 19 ஆண்டுகளாக நம்ம பயிற்சி மையத்தை பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் யாருமே ஏற்கனவே ஒரு அரசாங்கம் விட்ட அந்த அட்டவணையை மாற்றியவர்கள் யாரும் இல்லை. ஏற்கனவே என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ, ஆண்டு அட்டவணை என்ன டிஆர்பி வெளியிடுறாங்களோ அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு யூஜிடிஆர்பியை பற்றிய எந்த கவலையும் இல்லை. நிச்சயமாக யூஜிடிஆர்பி நடக்கும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் தாராளமாக படிக்கலாம். 1 மாதம் காலதாமதம் ஆகலாம். ஆனால் இந்த காலதாமதத்தை சரியாக பயன்படுத்துங்கள். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளும் அவ்வளவு முக்கியமானது. நமக்கு ஒரே ஒரு விதி, ஒரே ஒரு கதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேர்வு மட்டும்தான். நமக்கு பாடத்திட்டம் இப்போ தான் போட்டிருக்காங்க. ஒரு எக்ஸாம் தான் முடிஞ்சிருக்குன்றதுனால பாடத்திட்டம் அதே தான். சிலபஸ் மாற போகிறதில்ல, தேர்வும் மாற போகிறதில்ல. ஸோ அதனால் ஏன் கவலைப்படுறீங்க? இப்போ நடக்குமா அப்போ நடக்குமா அப்படின்னு சொல்லி எந்த கவலையும் வேண்டாம். நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் படித்துக்கொண்டே இருங்கள். யாருடைய சிந்தனையையும் கேட்க வேண்டாம். என்ன தகவல் இருந்தாலும் முதல் ஆளாக நான் உங்களுக்கு தகவல் தெரிவிப்பதில் கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால் கவலையே பட வேண்டாம். நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் தொடர்ந்து வாசியுங்கள். ஏன்னா கால்பருக்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு 70 நாள் தான் கிடைக்கும். நிறைய தடவை சொல்லிட்டேன், வெறும் 70 நாட்கள் மட்டுமே கிடைக்கும். கடந்த பிஜிடிஆர்பி வரும்போது நம்ம மக்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நாள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தில் எல்லாம் இறங்கி கடைசியில் பார்த்தீங்கன்னா, அப்படி போராட்டத்தில் இறங்கின பல நூற்றுக்கணக்கான ஆசிரியர்கள், நல்லா படிக்கிற ஆசிரியர்களே அவங்க அந்த கடைசி நேரத்தில் படிக்க முடியாமல் போய் சொன்ன டேட்டில் எக்ஸாம் வச்சுட்டாங்க. அப்படின்றதுனால பலரும் தோல்விக்கு போக வேண்டிய ஒரு சூழல் வந்தது. சரிங்களா? அதனால் இது 3 மாதத்தில் படிக்கிறது கிடையாது, 4 மாதத்தில் படித்து வெற்றி பெறது கிடையாது. இது தொடர்ந்து படிக்கணும், இடைவிடாமல் படிக்கணும், கேப் இல்லாமல் படிக்கணும், முயற்சியோடு படிச்சுக்கிட்டே இருக்கணும். இதை மனசில் வச்சுக்கோங்க. தொடர்ந்து படிங்க. நிச்சயமாக நீங்கள் வெற்றியாளர்களாக மாறுவீர்கள். நமக்கு ஒன்று தான், சிலபஸ் மாற போகிறதில்ல, ஏற்கனவே சொல்லிட்டேன். அதே மாதிரி தேர்வும் மாறப்போவது இல்லை. நீங்கள் தொடர்ந்து முயற்சியுங்கள். உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள்.